ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தமிழை பார்த்து வந்திருப்பீங்க. திட்டத்தை ரெடியாக வந்திருப்பீங்க நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல வந்து விஜய் சித்தோட அந்த ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு விஜய் சித்து வந்து தப்பாக வச்சு நிறைய இது போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்துப்பாங்க. என்ன சொல்றேன்னா டெல்டா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு டென்த் ஒரு 12 செகண்ட் கூட இருக்காது. பிரகதீஷை வந்து சித்து அடிக்கிறாங்க. ஸோ அந்த அடிக்கிற போல வந்து அது வந்து என்ன கேம், அது ஒரு டிக்கல் கேம் போயிருப்பாங்க. அதில் தான் அவர் அடிப்பு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோஸ் ஆகலையோ இல்லை யூடியூப்ல இந்த கண்டென்ட் எடுத்து போடுறவங்களோ விஜய் சித்தோட முதல்ல இந்த வீடியோஸ் வந்து பார்க்க நினைக்கிறேன். அவர் அரசத்து கழிச்சதாக இருக்கட்டும், சூர்யா கழிச்சதாக இருக்கட்டும், அப்படி நிறைய பேர் அடிச்சு ஒரு ஜோகாக வீடியோ கொண்டு வந்தவர். ஸோ இதை பிடிச்சி வச்சு உலகத்துக்கு இது செய்யறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அண்ட் நம்ம ஹீரோஸ் வந்து ஜோகர்ஸை வந்து அடிச்சு சிரிக்க வச்சிருக்காங்க. அதை பார்த்து சிரிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஜோகர்ஸ் உருண்டு அடி வாங்கி எல்லாம் சிரிக்க வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கீங்க. இந்த 12 செகண்ட் ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோவில் வந்து 12 செகண்டை பார்த்து நீங்கள் எல்லாரும் அதுக்கு பேடாக ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி எவ்வளவோ செஞ்சு இன்னொரு வீடியோ போடுறோம், அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். அந்த வீடியோல வந்து அந்த மனுஷன் எங்கேயுமே யாரையுமே இப்படி கை கட்ட விட முடியாது. ஆனா கடைசியா அந்த மனுஷனை கை கட்ட வச்சுட்டீங்க. அது ஒரு கண்டென்ட் பண்ணியா தான் எடுத்திருக்காங்க. பட் அதை அவரை கை கட்டி நிற்கிறத பார்க்கும்போது ஒரு மார்க் இருக்கு. ஸ்கூல்ல வந்து நிக்க முண்ட விளையாடுற போதோ அடிக்கும் போதோ உங்களுக்கு அதெல்லாம் பண்ணா இருந்தது. கவராயத்தை வந்து டிக்கியில ஏற்றி பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் பண்ணா இருந்தது. இந்த 12 செகண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய அபியூஸ்டாது, அப்படி ஒரு அடிச்சா சிரிக்க வைக்கிறது, அப்படியா இப்படியான்னு. ஏன் 4 மில்லியன் வருவதைக்கும் அதுக்கு முழுக்க போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஆளை அடிச்சிருக்கு. இல்லைன்னு சொன்னா எல்லாரும் செஞ்சுதான் அவர் சிரிக்க வச்சு எல்லா வீடியோவும் அப்படிதான் இருந்தது. ஒருவேளை இப்ப வளர்ந்துட்டேன்றதுக்காக இப்படி எல்லாம் ஹேட் கிரியேட் பண்றீங்களா? இல்லைன்னு சொன்னா அதோட நம்ம வளர்ப்போம் இதை பத்தி பேசினான்னு போட்டு அதுக்காக பேசுறீங்களா என்னென்னு விலங்கல. நாங்க சின்ன யூடியூபர்ஸ் தான். ஆனா அவரை பார்த்து நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு இது நடக்க நான் குரல் கொடுக்காம இருக்கிறது சரியில்லை. இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப்ல வீடியோஸ் போடுறாங்க கொண்டு மட்டும் சொல்லுவாங்க. ரொம்பவே சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் குரல் கொடுங்க. அதை விட்டு போட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோவில் அந்த 12 செகண்ட் அவர் அடிச்சது அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸோட அடிப்படைப்பட்டு இது செய்வோமோ அதே மாதிரி தான் அவங்களும். ஸோ அதை ஒரு பெருசாக பண்ணி அவரை பொலிஸு கொண்டு போய் நியூஸ் சேனல் வரை கொண்டு போகிறவங்கலாம் தேவையில்லை. நிறைய வேலை இருக்கு. அதுகளை போய் பாருங்க. இதை விட்டுருங்க தயவு செய்து.